வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த மேக்புக் ஏரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரெக்ரெட் வீடியோ அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ பெருசாக ஒன்றும் ரெக்ரெட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் மேக்புக்கில். பட் த மேஜர் இஷ்யூ பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விண்டோஸ் ஒரு யூஸராக தான் இருந்தேன். ஸோ விண்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் we can upgrade சால்வ். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் அதை தவிர்த்து எப்போ ஒரு லேப்டாப் அப்படிங்கிறத போகிறோன்னாவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிமிடேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டோரேஜ் இஸ் லிமிட்டட், அப்புறம் வந்து ரேம் இஸ் லிமிட்டட். ஸோ இதே நீங்கள் வந்து விண்டோஸ் லேப்டாப் போகிறீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து நீங்கள் ரேம் அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை தவிர்த்து எதுவுமே இருக்காது. ஸோ மேஜராக வந்து ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி மேக்புக்கை கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அதாவது M1ஓட ஜென்ரேஷன்ஸ் வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்டெல் சீரிஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுலேயாவது கொஞ்சம் அப்கிரேட் இருந்துச்சு. பட் இப்போ வந்து அந்த அப்கிரேட் ஃபுல்லாகவே வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்லி நான் அப்கிரேடபிள் மேக்புக்ஸ் தான் உங்களால் வந்து பார்க்க முடியும். உங்களால் வந்து ஒரு ரேம் அப்கிரேட் பண்ண முடியாது, உங்களால் ஒரு ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் வந்து நம்மளுடைய மேக்புக்கில் யூஸ்வலாக வந்து இருக்கும். பட் இது வந்து மேஜராக எல்லாருக்கும் வந்து பெரிய இஷ்யூவாக இருக்காது. பட் நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத நான் இங்கே வந்து சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து இந்த மேக்புக் ஏர், இது வந்து ஆக்சுவலி மேக்புக் ஏர். ஸோ இட்ஸ் M1 வேரியண்ட். இது வந்து 2020 வாங்கினேன். ஸோ 21 நினைக்கிறேன். 2021 வாங்கினேன் இந்த மேக்புக்கை. ஸோ ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மேக்புக் வாங்கி. ஆமாம், ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இந்த மேக்புக் நான் வாங்கும் போது ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 1,00,000 ரூபா. ஸோ மேக்புக்கு மட்டும் அரௌண்ட் 99,000 சம்திங் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அப்போ இருந்த மற்ற லேப்டாப்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்குவேட்டாக இருந்துச்சு நம்மளுக்கு. எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ப்ரொஃபஷனல் ஒர்க்ஸில், லைக் ப்ரொடக்டிவிட்டி ஒர்க்ஸ், லைக் எடிட்டிங், அனிமேஷன்ஸ், அப்புறம் வந்து கோடிங். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து எல்லாமே பார்த்து பெஸ்ட்டான ஒரு லேப்டாப்பாக இருந்துச்சு இந்த செக்மெண்ட்டில். இதை தவிர்த்து நம்ம விண்டோஸ் ஆப்ஷன் போனோம்னாவே நிறையா அப்கிரேடேஷன் அந்த மாதிரி ஆப்ஷனோட நிறையா ஒரு கான்ஃபிகரேஷன்லாம் நம்மளுக்கு வந்து இருந்துச்சு. லைக் இன்டெல் போகலாம், AMD போகலாம், கிராஃபிக் கார்டு வந்து செவரல் ரேஞ்சஸ் ஆஃப் கிராஃபிக் கார்டு இருந்துச்சு, ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ், ரேம் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பட் அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு லாங் ரன்னுக்கு நம்ம வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து மேக்புக் சைடு தான் வந்து போய் ஆகணும். பிகாஸ் கண்டினியூஸாக ஒரு 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 ப்ராக்ரஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து ஓவர் த இயர் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிறது, அதாவது கம்மியாகிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வந்து மேக்புக்கில் மோஸ்ட்டாக வந்து இருக்காது. அது எதனால்னா போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து அவங்களாலேயே வந்து ஃபுல்லாகவே டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ வந்து ரொம்ப ஒரு காம்பேக்டான ஒரு ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ காம்பேக்ட் இன் த சென்ஸ் இங்கே வந்து என்ன நான் மீன் பண்ணுறேன்னா, ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு ஹார்ட்வேர் டிசைன், எஃபிஷியண்ட்டான ஒரு சாஃப்ட்வேர் டிசைன், எல்லா டைப் ஆஃப் ஹார்ட்வேரையும் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டிசைன். பிகாஸ் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் வந்து ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ காம்பனன்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும். ஸோ இது எல்லாமே ஒன்று சேரும் போது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷனில் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லா கான்ஃபிகரேஷனுக்கும் வந்து விண்டோஸ் ஆப்டிமைஸ் பண்ண முடியாது. ஸோ ஜென்ரலைஸ்டான ஒரு விண்டோஸ் ஃபார்ம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் மேக்கை பொறுத்த வரைக்கும் மேக் ஓஎஸ் வந்து அப்படி கிடையாது. ஸோ அந்த லேப்டாப்பில் என்னென்ன ஹார்ட்வேர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ஓஎஸ். ஸோ அதனால் வந்து ஓவரால் எஃபிஷியன்சி வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹையாக இருந்துச்சு எனக்கு. அஃப்கோர்ஸ் அவங்களோட நேட்டிவ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். கம்பேரிங் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ண பதில் ஃபைனல் கட் ப்ரோ வந்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இன்னும் ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கிது, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நான் வந்து மெயினாக அந்த லேப்டாப் வாங்கினதுக்கான காரணம், ஸோ இப்போ தான் டாபிக்குள்ளே வரும். ஸோ நான் இந்த லேப்டாப் வாங்கினதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ப்ரொடக்டிவிட்டி விஷயம் தான். ஸோ ப்ரொடக்டிவிட்டின்னு பார்க்கும்போது நான் வந்து ஆஸ் யூ நோ யூடியூபர். ஸோ யூடியூப்னா ஒன்று வந்து யூடியூப் வீடியோஸ், அப்புறம் வந்து ஃபோட்டோஸ், இதோட டீல் பண்ணுவோம் நம்ம. மோஸ்ட்டாக இதை தவிர்த்து நான் வந்து பெருசாக எதுவும் இதில் வந்து பண்ண போகிறது கிடையாது. பட் நான் இனிஷியலாக இந்த ஒரு லேப்டாப் வாங்கும்போது ஐ தாட் ஓகே நம்மளுக்கு வந்து இந்த லேப்டாப் வந்து சூட் ஆகும், பேஸ் வேரியண்ட்டே வந்து போதும் அப்படின்ட்டு. இதை நான் எதுக்கு மெயினாக வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த இஷ்யூவை கண்டிப்பாக வந்து இப்போ இல்லாட்டி ஃப்யூச்சரில் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து பண்ணாதீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த லேப்டாப் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் குவாலிட்டி வந்து 1080pயில் இருந்துச்சு. ஸோ ஒரு கேனானோடைய M50 இந்த கேமராவில் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் அந்த கேமரா. ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் கேமரா, ஒரு 50,000 கேமரா. 4K இதனால் ஷூட் பண்ண முடியும். பட் நிறையா கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, நிறைய க்ராப் ஃபேக்டர்ஸ், ரெசல்யூஷன்ற பாருங்க, ஃபோக்கஸிங் இஷ்யூ இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ரேட் இஷ்யூஸ் இருக்குது.
இந்த ஒரு கேமராவில் நான் வந்து 4K வந்து நினச்சே பார்க்கல. ஸோ மோர் தென் 1080p நம்மளுக்கு வந்து போதும் அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் நான் இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபோனில் வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் அந்த ஃபோன். இது வந்து சாம்சங் கேலக்ஸி A8 ப்ளஸ். ஸோ இந்த ஃபோனில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து கேமரா மாறுறேன். ஸோ அந்த குவாலிட்டி கம்பேர் பண்ணும்போது இதோட குவாலிட்டி பெட்டராக இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வரும் கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பில். ஸோ அந்த ஒரு தாட்டை நான் வந்து யோசிக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் டு த டாபிக், மேக்புக்கோட ஏர் M1 வேரியண்ட் வந்து வாங்கினேன். இது வந்து ஒரு பேசிக் வேரியண்ட் லேப்டாப். அதாவது பேசிக் வேரியண்ட்னா உங்களுக்கு வந்து 8GB யூனிஃபைட் மெமரி, தட் இஸ் RAM, அப்புறம் வந்து 256GB ஸ்டோரேஜ் இருக்கிற ஒரு லேப்டாப். இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 கோர், ஐ திங்க் 8 கோர் ப்ராசஸர் அண்ட் 7 கோர் GPU இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கான்ஃபிகரேஷனே வந்து அடிக்குவேட்டாக இருந்துச்சு எனக்கு அந்த டைமில். பட் ஆஃப்டர் தட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ கேமராவுக்கு வந்து அப்கிரேட் ஆகணும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த குவாலிட்டியை, வீடியோட குவாலிட்டியை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு சோனியோட A7 IV. ஸோ ரிவ்யூ 2 கேமரா பற்றியும் கூடிய சீக்கிரம் வரும் இன்டெப்த்தாக அது. ஸோ இந்த A7 IVல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக 4K 422 10 பிட்டில் இல்லை 8 பிட்டில் நான் வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக மெமரி வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ அந்த ஒரு டைமில் எனக்கு மெயினாக இந்த லேப்டாப்பில் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டோரேஜ் இதில் வந்து ஒரு 256GB எல்லாரும் நினைக்கலாம் ஓகே. ஏன்னா வந்து ஒரு 256GBலேருந்து 500GB நம்ம வந்து இதில் அப்கிரேட் பண்ணுறோன்னாவே நம்மளுக்கு வந்து 20,000 rupees ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் 500லேருந்து 1TB போகிறோன்னா 40,000 rupees ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஹியூஜ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது மெமரியில் பொறுத்த வரைக்கும், அதாவது ஸ்டோரேஜில் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன்னா சரி 256GB போதும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேணும்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேரோட கொஸ்டினும் அதாக தான் இருக்கும், நீங்கள் எக்ஸ்டர்னலாகவே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா லெட்ஸே நம்ம சேனலில் வாட்டர் கூல்டு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோவோட கம்ப்ளீட் சீரிஸோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் மோர் தேன் 200GB டேட்டா. ஸோ 200 to 250GB டேட்டாஸில் வந்து இருந்துச்சு ரா ஃபைல்ஸ் எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 256GB மேக்கில் என்னால் ஸ்டோர் பண்ண முடியல. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு. அதுக்கப்புறமும் நிறைய இஷ்யூ நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ப்ராஸ்பெக்டிவ்ல தான் நான் இப்போ வந்து பேசுகிறேன். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் த கிரேட் லேப்டாப். உங்களுக்கு வந்து எடிட்டிங்கில் இது வரைக்கும் எனக்கு எந்த லேக் இஷ்யூஸும் கொடுத்ததில்ல. பேட்டரி லைஃப் இஸ் ஸோ ஆசம். ஸோ அதுவும் ஒரு இன்டெப்த் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக வரும். ஸோ ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமும் ப்ரொடக்டிவிட்டிக்காக ஒரு இன்டெப்த் ரிவ்யூ வரும். பட் இந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டது என்னென்னா ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் நான் வந்து பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கல. பிகாஸ் நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக SSDயோவில் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு HDDயோ யூஸ் பண்ணி நம்ம வந்து தாராளமாக இதோட ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணிக்கலாங்கிற ஒரு தாட்டில் நான் வந்து இந்த பேஸ் வேரியண்ட் வாங்கிட்டேன். பட் வாங்கின உடனே தான் நான் ரெக்ரெட் பண்ணது என்னென்னா ஒரே டைமில் என்னால் ஒரு ஹியூஜ் டேட்டாஸை வச்சு ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ எங்கே போனாலும் இதை வந்து கேரி பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஒரு மேஜர் இஷ்யூ. இப்போ நீங்கள் லேப்டாப்போட சோல் பர்பஸே வந்து கேரிங் தான். ஸோ கேரி பண்ணும்போது நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ, ஒரு ட்ரெயினில் எடிட் பண்ணுறீங்க, பஸ்ஸு இல்லை வந்து காரில் போகும்போது எடிட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஜஸ்ட் லேப்டாப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது இதை வந்து ஒரு ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணி தொங்க விடுறது வந்து ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுள் வேயாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு எனக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை இதில் வந்து காப்பி பண்ணிட்டு அதை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுனாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காப்பி பண்ணி ஸ்டோரேஜ் வேணும் அப்படிங்கிற ஒரு நெசசரி வந்து இருக்குது. ஸோ அந்த ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஃபுல் டேட்டாஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அந்த வகையில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஒரு 20,000 256GB அப்படிங்கிறதுக்கு வந்து ஜஸ்டிஃபையபிளான ஒரு ப்ரைஸ் தான். பட் இந்த ஒரு SSD வந்து பார்த்திங்கன்னா 1TB SSD நீங்கள் வெறும் 10,000 ரூபாய்க்கு வாங்கிடலாம். பட் அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு வந்து யாரும் போகவே போகாதீங்க. பிகாஸ் அந்த ஒரு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து நிம்மதியாக எடிட் பண்ணும்போது உங்களால் இதை வரை காப்பி பண்ணி இல்லை வந்து இதில் வச்சு ஒர்க் பண்ண முடியும். பட் வெளியே ட்ராவலிங்னு போகும்போது கண்டிப்பாக இதை வச்சு எடிட் பண்ணுறதுங்கிறதே ஒரு தலைவலியான ஒரு விஷயம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, அன்பிளக் ஆகலாம் டக்குன்னு வந்து இப்போ, இல்லாட்டி வந்து இப்போ ஒர்க் ஆகாமல் போகலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், இல்லை வந்து நீங்கள் இந்த டிவைஸை வந்து மறந்துடுவீங்க. உங்கள் லேப்டாப் பேக்லேயே தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க, பட் இந்த டிவைஸ் வந்து மறந்துடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். இல்லை இந்த கேபிள் வந்து மறந்துடுவீங்க, Type-C to Type-C கேபிள் வந்து மறந்துடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால நான் வந்து மஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறது கோ ஃபார் 500 or 1TB வேரியண்ட். ஸோ தட் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் இதுதான் இந்த வீடியோட கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் என்னுடைய ஒரு தாட்ஸ் மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ணேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்டாக இது வந்து அக்யூரேட்டான ஒரு தாட்டாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இன்கேஸ் நீங்களும் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது இஷ்யூன்னு கிடையாது, நம்மளுடைய தப்பு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தப்பு யாராவது பண்ணி ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட தாட்ஸ் ஏதாவது இருந்தால் இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் மோஸ்ட்டாக ஐடியா இருக்காது, பட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.